ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெங்கு யூனிவர்சிட்டியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, பார்த்தோம்னு சொன்னால் இந்த பெங்கு யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோட சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸாக்டாக இப்போ அந்த ஜோனை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ டெய்லி சார்ட்டில் காட்டுன்னு சொன்னால் டெய்லியில் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த பம்பை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கொடுத்த பம்புக்கு முன்னுக்கு இருக்கிற ஃபுல் பேக்கப் ஆகும். இப்போ அதே மாதிரி இங்கே நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், இங்கே அதே மாதிரி தான் நடக்குது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவதாக ஒரு ஹை ஒன்று மார்க்கெட் வச்சிருக்குது. அந்த ஹைக்கு பின்னால் எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் இன்னும் ஒரு கேண்டில் போயிட்டு அந்த ஹைக்கு பின்னால் எனக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு கேண்டில் போயிட்டு லிக்விட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகிருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு நான் இதை வந்து ப்ரீவியஸ் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இந்த ஹையை தாண்டி இங்கே வந்து லிக்விடிஸ் போயிட்டு இங்கே இருந்து லிக்விடிஸ் மார்க்கெட் கிராப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் சொல்லியிருப்பேன். நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஹையில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த ஹை இருக்குது தானே, இப்போ இந்த ஹையில் இருந்து எங்களுக்கு எத்தனை % டம்ப் ஆகுதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 57% வந்து டம்பாக இருக்குது. இப்போ நாங்கள் அதே விஷயத்தை இங்கே பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 50% வந்து டம்பாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஒரு 57 அப்படின்னு சொல்லி வச்சோம்னாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 0.005055 அது வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே காட்டுது. சரியா, அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு வந்து இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து இங்கே எதுக்கு இந்த லைன் இருக்குது தானே, இந்த விக்குக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து அங்கே இருக்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸில் இந்த எஃப்இஜி கேப் ஒன்று இருக்கும். சின்ன ஒரு எஃப்இஜி கேப், இன்னமுமே ஃபில் பண்ணப்படாத ஒரு சின்ன ஒரு எஃப்இஜி கேப் இருக்கும் எங்களுக்கு இந்த பிளேஸில். அப்போ இந்த பிளேஸில் இருக்க இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த லிக்விடிட்டிஸ் இங்கே வந்து இந்த பிளேஸில் இருக்கிற இந்த லிக்விடிட்டிஸை வந்து எனக்கு கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எனக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே எத்தனாவது கேண்டில், இப்போ பாருங்கள், முதலாவது கேண்டில் எங்களுக்கு வந்து முதலாவது ரெட் கேண்டில் வந்து எங்களுக்கு இதாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது அண்ட் மூணாவது அண்ட் நாலாவது இங்கே பாருங்கள், இங்கே முதல் கேண்டில், ரெண்டாவது, மூணாவது அண்ட் இப்போ குமாரை வந்து நாலாவது கேண்டிலாக இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸாக்டாக எப்போ பம்ப் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வித்தின் 3 வீக்ஸுக்குள்ளே எங்களுக்கு இந்த கோயின் வந்து பம்ப் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும், அதோடைய ஃபைனல் மூவுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயினை வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வீக்லியில் வந்து எங்களுக்கு ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கும். வீக்கில் வந்து ஒரு எஃப்இஜி கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த எஃப்இஜி கேப்பை வந்து எங்களுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே கிராப் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஃபுல் ஆகி எங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு லோ ஒன்று வச்சிருக்கும். இங்கே இந்த லோக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டிஸ் வந்து எங்களுக்கு மார்க்கெட் வந்து கிராப் பண்ணியிருக்கும். அதே மாதிரி எஃப்இஜியை வந்து எங்களுக்கு ஃபில்அப் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ அதே விஷயத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம்னு சொன்னால் சேம் விஷயம் எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி டேயில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கொஞ்சம் மேலே இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த ஜோனை வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. அப்படி ஜோனை வந்து பிரேக் டவுன் பண்ணாலும் இஷ்யூ இல்லை, சரியா. ஆனால் எனக்கு வந்து இந்த லோ அண்ட் இந்த எஃப்இஜி வந்து பிரேக் டவுன் பண்ணாமல் எங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அர்த்தமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவ் ஆகணும். திருப்பி மேலே மூவ் ஆகி எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்லியில் வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. 0.008144 இருந்து 0.007956 அப்படின்ற வரைக்கும் எனக்கு இங்கே வந்து ஒரு எஃப்இஜி கேப் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப்பை வந்து எனக்கு ஃபில்அப் பண்ணணும். இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் எனக்கு கீழே டவுன் ஃபால் ஆகி இங்கே கீழே இருக்கிற எஃப்இஜி ப்ளஸ் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நான் இதை அப்படியே உங்களுக்கு டெய்லி சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெய்லி சார்ட்டை நான் காட்டக்குள்ள எனக்கு வந்து மார்க்கெட்டில் எங்கே எக்ஸாக்ட் ரிஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு பின்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு திருப்பி சப்போர்ட்டாக மாறி இருக்குது. திருப்பி இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே பம்ப் ஆகிட்டு திருப்பி கீழே டவுன் ஃபுல் ஆகி இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி டவுன் ஃபுல் ஆகப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்வேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டெய்லி சார்ட்டில் நான் உங்களுக்கு இப்போ RSI எனேபிள் பண்ணி காட்டுறேன்.
ஓகே. இப்போ ஆர்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்போ ஆர்எஸ்ஐ வந்து எங்களுக்கு ஓவர் சோல்டுக்கு போயிட்டு இருக்காங்க மார்க்கெட். இப்போ ஆர்எஸ்ஐ வந்து எங்களுக்கு ஓவர் சோல்ட் போயிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இன்றைக்கு இந்த இந்த கேண்டில் வந்து டொஜி கேண்டிலாக ஃபார்ம் ஆகி எனக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இது வரைக்கும் எனக்கு மேலே மூவ் ஆகணும். மேலே மூவ் ஆகி இந்த வீக்லியோடைய ஃபீஜை வந்து எனக்கு ஃபில் அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ இன்றைக்கு இந்த கேண்டில் வந்து எனக்கு இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நாளைக்குன்னு சொன்னால் எனக்கு வந்து இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்குது. இந்த டெய்லி 1 ஹவரில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது எனக்கு வந்து இந்த கேனல் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இந்த கேனல் வந்து இன்றைக்கு ஒரு கேனல் வந்து க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு இந்த ஜோன் இருக்குது தானே, நான் ப்ரீவியஸாக வரைஞ்சிருக்கேன் இந்த ஜோன் ஓர் அதுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள். எனக்கு வந்து டெய்லியோடைய எஃபிஜி உண்டு. அதுக்கு மேலே இருக்கிறது எனக்கு வந்து டெய்லி சார்ட்டுடைய ரெஃப்யூஜ் உண்டு. அப்போ எனக்கு வந்து இங்கே இருந்து மார்க்கெட் எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி எனக்கு இந்த டெய்லி சார்ட்டுடைய எஃபிஜி ப்ளஸ் வீக்லி சார்ட்டுடைய எஃபிஜியை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து எனக்கு டவுன்ஃபால் ஆகணும். திருப்பி டவுன்ஃபால் ஆகிற மார்க்கெட் வந்து எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நான் வந்து ப்ரீவியஸாக போட்டு காட்டிருப்பேன். எனக்கு வந்து இந்த இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு எஃபிஜி கேப் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது வந்து சின்னதில்லை, கொஞ்சம் பெருசு. அது வந்து டெய்லி சார்ட்டில் பெருசாக இருக்குது, பட் வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு சின்னதாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து இந்த எஃபிஜி கேப் எங்களுக்கு வந்து இந்த எஃபிஜி கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஆர்எஸ்ஐ எப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள். இங்கே வந்து எனக்கு என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் காட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து வீக்லியில் ஒரு எஃபிஜி உண்டு. வீக்லியில் இதுக்கு முன்னாடி ஒரு எஃபிஜி ஒன்று எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்குமே. அந்த எஃபிஜிக்கு பின்னால் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து டெய்லி சார்ட்டில் ஒரு எஃபிஜி இருக்குது. இந்த பிளேஸில் எங்களுக்கு வந்து டெய்லி சார்ட்டில் இந்த பிளேஸ் எஃபிஜி இருந்திருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு இதே இடத்துல வந்து எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் எஃபிஜி இருந்திருக்கும். இப்போ எஃபிஜி வந்து ஃபில்அப் பண்ணப்பட்டுட்டு எங்களுக்கு அந்த டைம் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்டுக்கு போகல. எஃபிஜி ஃபில்அப் பண்ணப்பட்டுட்டு எங்களுக்கு வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. லோவை வந்து பிரேக் பண்ணி லிக்விடிட்டிஸை வந்து கிராப் பண்ணிவிட்டு அதே மாதிரி எங்களுக்கு வந்து டெய்லி சார்ட்டுடைய ஒரு எஃபிஜி இருந்திருக்குது இந்த பிளேஸில். சரி, அப்போ அந்த எஃபிஜி வந்து எங்களுக்கு ஃபில்அப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஃபைனல் மூவாக இருந்திருக்கும் எங்களுக்கு வந்து பெங்குல. இப்போ அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மூவை வந்து இந்த பிளேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற இந்த மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகி இந்த எல்லோ கலர் லைன் இருக்குது தானே, இந்த எல்லோ கலர் லைனை வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். அப்படி ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணக்குள்ள எனக்கு இங்கே வந்து மார்க்கெட் இங்கே மேலே மூவ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எனக்கு இந்த 50 என்று சொல்கிற இந்த லைன் இருக்குது தானே, இந்த டொடட் லைன், இந்த லைன் வரைக்கும் எனக்கு மார்க்கெட் மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து மார்க்கெட் அதை விட கொஞ்சம் மேலே மூவ் ஆகணும், பிரச்சனை இல்லை. அதை விட மூவ் ஆகிட்டு எனக்கு வந்து திருப்பி கீழே வரணும். அப்போ திருப்பி கீழே வரக்கூட ஆர்எஸ்ஐ வந்து இந்த ஆர்எஸ்ஐயில் எங்களுக்கு வந்து இந்த லோவை வந்து எனக்கு மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணணும். இந்த லோவை வந்து பிரேக் டவுன் பண்ணி எனக்கு வந்து எஃபிஜி ப்ளஸ் இந்த லிக்விடிட்டிஸ் எடுத்துட்டு திருப்பி எனக்கு அங்கே இருந்து தான் மார்க்கெட் வந்து அதோடைய ஃபைனல் மூவை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எனக்கு வந்து இங்கே இன்னும் ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் பார்க்கலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எனக்கு இங்கே வந்து இன்னும் ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட்டை பார்க்கலாமாக இருக்கும். அது என்ன ஹிஸ்டரி ரிப்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த ஆர்எஸ்ஐ எல்லோ கலர் லைன் வந்து எனக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இப்போயும் வந்து சப்போர்ட்டோட கொஞ்சம் கீழே தான் மார்க்கெட் வந்துருக்குது. ஸோ இங்கே இருந்து எனக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ இந்த எஃபிஜை ஃபில்அப் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி மூவ் ஆகக்குள்ள எனக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு கிளியரான பேட்டர்னோட ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். சரியா, அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜான ஒரு டவுன்ஃபால் பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அது எப்படி அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த லோவை எடுத்துட்டு இங்கே இருந்தால் மார்க்கெட்டோட ஃபைனல் மூவாக எங்களுக்கு வந்து திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே இருந்து எங்களுக்கு மூவ் ஆகக்குள்ள இப்போ எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து மூவ் ஆகக்குள்ள அப்படின்னா இந்த லோவில் இருந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகிருக்குது. அப்படி மூவ் ஆகக்குள்ள கிட்டத்தட்ட எங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு 5x கிட்டத்தட்ட ஒரு 500 490% வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த எஃபிஜிலேருந்து நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இப்போ இந்த எஃபிஜி வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுப்போம். இப்போ இந்த எஃபிஜி ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு வந்து 500% அப்படின்னு சொல்லி நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். ஓகே, அப்படின்னு சொல்லி நாங்கள் டார்கெட் பண்ணக்கூட எங்களுக்கு வந்து டார்கெட் வந்து 0.31 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து டார்கெட்டாக ஈஸியாக 0.3 0.28 to 0.3 வரைக்கும் எங்களுக்கு அதோடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு டெய்லி சார்ட்டோடைய என்ன சரி ஒரு எஃபிஜி கேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபில் பண்ணப்படாத ஒரு எஃபிஜி கேப் ஒன்று எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து டார்கெட்டாக இந்த பிளேஸை வந்து வச்சுக்கொள்ளலாம். 0.027 வந்து எங்களுக்கு இந்த பிளேஸில் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் வந்து இந்த பிளேஸில் இப்போ நீங்கள் வந்து மேலே வச்சு பை பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் நோ இஷ்யூ. மேலே வச்சு பை பண்ணிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து
ஒரு 200% 300% வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை ப்ரோ நான் இங்கே வச்சு பை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நோ இஷ்யூ. உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து பை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இங்கே பை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 333% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியாகிறதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு உங்களுக்கும் ஈஸியாக வெளியாக கொண்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு இங்கே ஓகே அதே மாதிரி நான் உங்களுக்கு இங்கே இன்னும் ஒரு பேட்டர்ன் ஒன்று காட்டுறேன். உங்களுக்கு என்னன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடியும் எங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆக இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி உள்ளதை நான் காட்டுறேன். ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகிருக்கும். சரியா, இப்போ அதே மாதிரி சேம் ஆல்மோஸ்ட் ஒரு சேம் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இங்கேயும் பார்க்கறது மாதிரி இருக்கும். எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு சேம் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு இந்த பிளேஸ்லையும் பார்க்குறது மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஃபோலிங் வெஜ் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்குது. இதுக்கு முன்னாடியும் ஃபோலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட். இப்போயும் வந்து ஃபோலிங் வெஜ் பேட்டர்னுடைய அந்த பேட்டர்னுடைய எங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து எங்களுக்கு இப்போ ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து திருப்பி மார்க்கெட் வந்து எனக்கு கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரீடெஸ்ட் வந்து இந்த பிளேஸில் வந்து வரதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் இருந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் எங்களுக்கு ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு எங்களுக்கு இன்னும் ரீடெஸ்ட் இப்போ ஃபேஸ் பண்ணல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து ரீடெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு எங்களுக்கு மார்க்கெட் திருப்பி இங்கே இருந்து ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்ட் ஒன்றுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.